ஒரு காட்டில் ஒரு அழகான மயில் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த மயில் பார்ப்பதற்கு அழகாக மட்டுமல்லாமல் மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவையாகவும் இருந்தது. ஆனால் அந்த மயிலின் அழகை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த காட்டில் உள்ள மற்ற பறவைகள் அனைத்தும் இந்த மயில் மிகவும் திமிர் பிடித்தது, மேலும் ஆணவத்துடன் இருக்கும் என்று அந்த பறவைகளாகவே தங்களுக்குள் ஒரு முடிவு செய்து கொண்டன. இதன் காரணமாக அந்த மயிலுடன் எப்பொழுதுமே அந்த பறவைகள் பேசுவதை தவிர்த்தது. மயிலுடன் சேராமல் தனியாகவே இருந்தன. மயில் நட்போடு அந்த பறவைகளிடம் பேச வந்தாலும் அந்த மயிலை தவிர்த்துவிட்டு வேறு பக்கமாக போய்விடும் அந்த பறவைகள். அப்பொழுது குளிர்காலம் ஆரம்பித்த நேரம். அப்பொழுதுதான் புதிதாக ஒரு குருவி குஞ்சு பொரித்திருந்தது. குளிர்காலம் ஆரம்பித்ததால் குளிரால் அந்த குருவி மிகவும் கஷ்டப்பட்டது. தன்னுடைய குளிரையும் தன் குஞ்சுகளின் குளிரையும் எப்படி போக்கிக் கொள்வது என்று வழி தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டது அந்த குருவி. இதனை அந்த வழியாக வந்த மயில் கவனித்தது. அதற்கு மிகவும் கவலையாக இருந்தது. குளிரால் கஷ்டப்படும் குருவியையும் அதனுடைய குஞ்சுகளையும் எப்படி பாதுகாக்கலாம் என்று அந்த மயில் எண்ணியது. உடனே தன்னுடைய தோகையில் இருந்து சில இறகுகளை பீத்து குளிருக்கு இதமாக குருவிக்கும் குருவி குஞ்சுகளுக்கும் போர்த்திவிட்டது அந்த மயில். மயிலின் தோகை நல்லபடியாக குருவிகளையும் குருவி குஞ்சுகளையும் குளிரில் இருந்து காப்பாற்றியது. இதனை பார்த்த அந்த குருவிகளும் மற்ற பறவைகளும் இவ்வளவு நல்ல மயிலை அதனின் தோற்றத்தை வைத்து மட்டும் நாம் இவ்வளவு நாளாக தப்பாக நினைத்து விட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டது. அன்றிலிருந்து குருவிகள் மட்டுமின்றி பறவைகள் அனைத்துமே மயிலுடன் ஒற்றுமையாக அந்த காட்டில் வாழ ஆரம்பித்தது. ஒருவரின் தோற்றத்தை வைத்து ஒருவர் நல்லவர் என்றும் நாம் முடிவு செய்ய முடியாது. அதுபோலவே ஒருவரின் தோற்றத்தை வைத்து மட்டுமே அவர் கெட்டவர் என்றும் நாம் முடிவு செய்யக்கூடாது. எப்பொழுதுமே ஒருவருடன் பழகி பார்த்தாலும் அவரின் குணத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை எடை போடுதல் என்று தப்பாகவே நிகழும். This video was sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is online shopping app. This app is available in Play Store. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க்கை டச் பண்ணுங்கள், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இங்கே பைமோட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே எப்போவுமே தரமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருட்களுக்கு நிறையா பெனிஃபிட்டும் கிடைக்கும். நிறையா பொருட்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான